சார் ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் சார் பிரபுதேவனா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சார். பிரபுதேவனுடைய போஸ்டர் எங்க இருந்தாலுமே அதை கிழிச்சிட்டு போய் வீட்டுல போய் ஒட்ட வச்சுப்பா சார். அதோட அவருடைய படத்தை தியேட்டருக்கு போய் 30-40 தடவை கூட பார்ப்பா சார். அவரை பார்த்து அவரை மாதிரியே டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு அவருடைய தீவிர ரசிகராவே அந்த சின்ன பையன் மாறிட்டா சார். இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த சின்ன பையனே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துடைய டைரக்டர் பிரபுதேவா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த படம் பேட்டாரப் தான். ஒரு சின்ன பையன் வந்துட்டு பிரபுதேவாவுடைய ஃபேனாவே இருக்கான். அவன் வளர்ந்த பிறகு ஹீரோவாக ட்ரை பண்றான். நிறைய ஆடிஷன் போய் பங்கேற்கிறான். பட் அவனுக்கு சான்ஸே கிடைக்காததால என்ன முடிவு எடுத்தா அப்படிங்கறத கதை. இதுல என்ன ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் பாக்குறதுக்கு அப்படியே பிரபுதேவா மாதிரியே இருக்கான். இந்த கதை கேட்கும்போது நல்லா இருக்கு, இந்த கதை அப்போ நல்லா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா நான் தான் இந்த கதை இப்படி சொல்றேன். பட் இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே அந்த பாலா அப்படிங்கிற ஹீரோ கேரக்டரை பார்த்து தம்பி நீ பிரபுதேவா மாதிரியே இருக்கியப்பா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரக்டருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் பிளஸ் டான்சர். அவங்க ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க. அந்த பேண்ட் வச்சிருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளால வில்லன் குரூப்க்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இப்படி பிரச்சனை ஆகும்போது முதல் தடவை தெரியாம பிரபுதேவா காப்பாத்து அப்படி, 2வது தடவை தெரிஞ்சே காப்பாத்து அப்படி, 3வது தடவை அவங்களுக்காக காப்பாத்து அப்படி. இவ்வளவுதாங்க கதை, வேற எதுவுமே இல்ல. எல்லாம் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டு சன்னி லியோன் டான்ஸ் ஆடிட்டு இருப்ப அப்படி ஹீரோ கேரக்டர். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் பத்தி சொல்லியே ஆகணுங்க. இடை தொடை இது ரெண்டுமே தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு காஸ்டியூம்ஸ் கொடுத்திருப்பாங்க ஹீரோயின் வேதிகாக்கு. அதை தாண்டி அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதும் எனக்கு தெரியலங்க. ரொம்பவே மோசமா மொக்கையா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இது ரோஸ் ஸ்டுடியோன்னு நான் சொல்லக்கூட முடியல. அண்ட் கிரீன் ஸ்கிரீன் வந்து மொக்கையா ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல யாராவது மொக்கையா கிரீன் ஸ்கிரீன் போடுவாங்களா? டபுள் ஆக்ஷன் காட்டும் போது வந்துட்டு ஓல்டு டெக்னிக், பழைய கால டெக்னிக், எம்ஜிஆர் கால டெக்னிக்கை யூஸ் பண்ணி 2 பேருக்கு நடுவில் கோடு போட்டு நீங்க இந்த சைடு நில்லுங்க, கிட்ட கூட வந்துடாதீங்க, நீங்க இந்த சைடு நில்லுங்க, கிட்ட கூட வந்துடாதீங்க, நம்ம ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு ரொம்பவே மொக்கத்தனமா எடுத்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து பார்ல வந்து நிறைய பேருக்கு நடிச்சு காமிச்சிட்டு இருப்பா. அப்படி நடிக்கும் போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சிவாஜி மாதிரியே நடிக்கிறா அப்படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல அது எந்த வகையில சிவாஜி மாதிரி பிரபுதேவா அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அப்புறம் மாடர்னான பொண்ணுங்களை பத்தி நாங்க ஒரு விழிப்புணர்வா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட்லாம் ஓகேவா தாங்க இருந்துச்சு. ஒரு பையன் என்ன எப்படி தொடுவா, என்ன நினைச்சு தொடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். வேதிகா சொல்ற டைலாக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் நெருங்க இவங்க வந்து மணமேடையில் இருப்பாங்க, ஓகேவா, மணப்பெண்ணா இருப்பாங்க. மணப்பெண்ணா இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒரு பெண் தனியா இருக்கான்னு சொன்னா எந்த ஒரு ஆணுமே மேல போயிட்டு அவங்க கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்க மாட்டாங்க. அது ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி, அண்ணனாவே இருந்தாலும் சரி, அது நல்லா இருக்காது இல்லையா? அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. வெளிநாட்டிலேயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது, பிரைடா நின்றுட்டு இருக்கும்போது வேற ஒருத்தன் போய் கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா எல்லாருக்குமே கோபம் வரதான் செய்யும். ஆனா இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு எனக்கு தெரியும் அவன் எப்படி பழகுறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணமகன் கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்துட்டு ஓவரா பண்ணிருப்பாருங்க. கட்டி பிடிக்கிறதுன்னு கால அங்க தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு பிரபுதேவா இல்லாத பண்ணிருப்பாரு. ஆனா நமக்கு ஹீரோவை யாரை காமிப்பாங்கன்னா பிரபுதேவாவை காமிப்பாங்க. சில வேதிகாக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருமா, கல்யாணம் ஆயிட்டு இவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பானாமா. அந்த பையன் போய் ஒரு டான்சிங் ஷோல டான்ஸ் ஆடுவானாமா, ஃபைனல்ல டான்ஸ் ஆடுவானாமா. இதுதான் ஃபைனல் செட், நல்லா பாத்துக்கோங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அங்க சீஃப் கெஸ்டா பிரபுதேவா வரும். அப்படியே அங்கதான் ரிவீல் பண்ணுவா அப்படியே பிரபுதேவா, இவர் எனக்கு பாடி டபுள், இவர் எனக்காக நிறைய அசிஸ்டன்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்லியிருப்பா. அப்படி அப்ப இந்த பிரபுதேவா கேட்பாராமா, சார் உங்களுக்கு நான் ஃபைட்டிங்ல டூப் போட்டிருக்கேன், கொஞ்சம் டான்ஸ் எதுவுமே முன்னாடி பண்ணதில்ல, டான்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பிரபுதேவும் டான்ஸ் ஆடுவாங்க. அதோட படத்தை முடிச்சிருவாங்க.